ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பிக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுடைய மார்க் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி நம்ம செக் பண்றது? ஸோ உங்களுடைய மார்க் ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான நோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும், எந்த டேட்ல வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, எந்த டேட்ல போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத பத்தின ஓவரால் வியூ தான் உங்களுக்கு இந்த வீடியோவா இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க பத்தின ஃபுல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அட்மிஷனுக்காகவே தனியா ஒரு குரூப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸும் காலேஜ் சைட்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும் நம்ம இந்த குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா உங்களால செக் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ நான் லேட்டா போடுறதுக்கான ரீசன் அப்படிங்கறது பார்க்கும்போது யூனிவர்சிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல என்ன பண்ணல அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அந்த ரேஞ்ச் வந்து இன்னும் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. பட் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு ஆக்சுவலா அது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்ல நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து கிடைச்சாச்சு. ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் கூட நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நம்ம குரூப்லேயே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க ஒன்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, லா அட்மிஷன் 2024 to 25 செகண்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் மார்க்ஸ் ஃபார் 3 இயர் எல்எல்பி டிகிரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு உண்டான மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துல ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு டேட் தான் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 28, 2024. இதுல நம்மளுக்கு வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஓசி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 81.670%, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 81.440% வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து இருக்குது. இந்த 81 இல்ல 81க்கு மேல உங்களுடைய மார்க் பார்ட் 3 சப்ஜெக்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் செகண்ட் ரவுண்டுக்கு. அதே மாதிரி பிசில வந்து பாத்தீங்கன்னா பிசி அதர்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் அதர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 75.490. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 74 அப்படிங்கிற பாயிண்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மார்க் தான் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் ரொம்பலாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கிடையாது. நம்ம ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருந்தோம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உண்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். பட் அதை விட இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அதை விட நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப கம்பேர் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. போன கட் ஆஃப் மார்க்ல இருந்து இந்த மார்க் வந்து ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இதை நம்ம பேசுறதுக்கு ரொம்ப எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்பவும் லோ ஆகாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் தான். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிசி முஸ்லீம்ல இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல வந்து 75, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 73.750% வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பரவாயில்ல. பிசில வந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு ஒரு 2 மார்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து 75.540 மெரிட் லிஸ்ட்லயும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 75 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி அதற்கு வந்து பாத்தீங்கன்னா 76.146, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 75.500 மார்க்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான காம்படிஷன் இருந்ததுனால கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் வந்து அதிகமா தான் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மத்த கேட்டகரியை விட எஸ்சி கேட்டகரிக்கு வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி எஸ்சி ஏல இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வந்து 73.250%, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 72% நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரி ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து கிடையாது. ஏன் ப்ரோ இவங்களுக்கு வந்து வேக்கண்ட் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில 15 கவர்மெண்ட் காலேஜ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதனால இவங்களுக்கு வந்து நோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து எல்லாருக்குமே காமனா வந்து பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட நாம்ஸ் படி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வந்து மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரினா அந்த கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் இப்ப நம்மளுக்கு மார்க் வந்து வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 29/9/2024 செப்டம்பர் 29 டு செப்டம்பர் 30, அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் அந்த 2 டேஸ் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி. இது யாருக்கு வந்து பண்ண சொல்றாங்கன்னா இப்ப நம்ம கட் ஆஃப் மார்க் பார்த்தோம் பாத்தீங்களா,
இந்த கட் ஆஃப் மார்க் அப்படி இல்லைன்னா இந்த கட் ஆஃப்க்கு மேல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 சப்ஜெக்ட்ல மார்க் உங்க கையில வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மெயில் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வெயிட் பண்ணிக்கோ. நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஆக்சுவலா கட் ஆஃப் மார்க் இன்னும் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் வந்து இன்னமும் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆயிட்டே இருக்குது. மேபி வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்கோட நான் குரூப்ல போடுறேன். ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 29, 30 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலி அண்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லயும் வந்து நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ப்ரொஃபஷனலி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, அதே மாதிரி நீங்க வந்து தற்காலிகமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் அனுப்புவாங்க. மெயில் வந்த உடனே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட் லாகின் பண்ணி டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க பண்ண முடியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான லிங்க் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி மெயில் அனுப்பும் போதே அந்த லிங்க்ல இருந்து கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் டச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பத்தி போட்டு லாகின் பண்ணி உங்க 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்களுடைய யூஜியோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி உங்களுடைய யூஜியோடைய ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் இல்லைன்னா வந்து அது கம்பல்சரி கிடையாது. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஃபேக்காகவோ இல்ல வந்து டூப்ளிகேட் காப்பியோ இல்ல வந்து ஸ்கேன்டு காப்பியோ இல்ல மத்தபடி வந்து இந்த கலர் ஜெராக்ஸ் இந்த மாதிரி எடுத்து நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களை என்ன பண்ண மாட்டாங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம்ங்கிறது யூனிவர்சிட்டி கையில இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ண பாருங்க. இன்னமும் உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் டிசில இருந்து உங்களுடைய யூஜி உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் 29, 30 2 டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களை அந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஓகே, இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த சீட் அலாட்மெண்ட் எந்த டேட்ல வருது பாத்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அக்டோபர் 2ஆம் தேதி நம்மளுக்கு வர வேண்டியது காந்தி ஜெயந்தி லீவுங்கிறதுனால அக்டோபர் 3ஆம் தேதி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான அப்டேட் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இருந்து ஷேர் பண்ணுங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டேட்ல வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றீங்களோ அந்த டேட்ல இருந்து 3 நாள் நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அக்டோபர் 3, 4, 5 இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு நேரடியா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உண்டான ஓவரால் வியூ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பெர்சனலா ஏதாச்சும் டிஎம் பண்றதா இருந்தா இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னாலும் அட்மிஷன் ரிலேட்டடா என்ன அப்டேட்னாலும் நீங்க கேளுங்க. கண்டிப்பா நம்ம சைட்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணுவோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.